என் மந்திரி பிராணிகளை என்ன சிக்கன் பிரியாணியா இல்ல மட்டன் பிரியாணியா? என்ன சாப்பிட்ட? என்னங்க என்ன சாப்பிட்ட? குஸ்கா சாப்பிட்டியா? டேய், என்ன சாப்பாடு பலமா இருந்தது அப்படி? அருமைங்க. தரமான சாப்பாடு. தரமான சாப்பாடு. எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க? என்னங்க எந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட? கவர்மெண்ட் ஹோட்டல்ல. கவர்மெண்ட் ஹோட்டல் எங்க பாருங்க? ஆமாங்க, தரமான சாப்பாடு. அம்மா உணவகம் இல்லையா? இல்லங்க, சரி, தரமான சாப்பாடு. 12 மணிக்கு மேல சாப்பிட்டேன். 150 ரூபா ரேட்டு. 12 மணிக்கு மேல? ஆமா. 150 ரூபாயா? வேற எங்க இடிக்குது? எங்க இடிக்குது? இந்த 150 ரூபா கனெக்ட் எங்க இடிக்குது? இல்லங்க, அருமையான சாப்பாடு, தரமான சாப்பாடு. சரி, போனால் போகட்டும். இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு. குருச்சத்திரம் கபாலம்புரிய அமைக்க 1000 பொன் பொருளாகும். தெய்வலோகத்தில் ஒரு சமயம் இருந்தால் நமக்கு தேவர் திருசபை என்று சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட பூலோகத்தில் ஒரு சமயம் இருந்தால் நமக்கு ஒரு புண்ணிய ராஜசபை என்று சொல்லலாம். இந்த புண்ணிய ராஜசபையின் முன்பதாக நமது ஆணா பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணா பிறந்த அருமரும் தாய்மார்களும் இன்னும் சபையிலே அமர்ந்தவர்கள் இருக்க, இன்னும் குரு பெரியோர்களும் சபையிலே அமர்ந்திருக்கும் என் அவையோர்களுக்கும் எங்களது வெள்ளிமலையைச் சேர்ந்த காளியம்மாள் கலைவாணி நாடக சபா மன்றத்தை சார்பாக என் முத்தான முதல் வணக்கத்தை தெரிகிறோம். சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். இப்படிப்பட்ட என்னப்பா ஊரு இது? என்ன ஊரு? புதுக்காலனியா? இன்னும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது புதுக்காலனியிலே வாழ்ந்திருக்கின்ற சத்தியா வைசியா பிரம்மா சூட்டா என்னும் சொல்லக்கூடிய ஊரு பேர் சொல்லு. வெள்ளாளப்பட்டி புதுக்காலனி. வெள்ளாளப்பட்டி புதுக்காலனியில் சேர்ந்த இருந்தவர்களே நமது 4 வருடத்தினார்களும் சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியா வைசியா பிரம்மா சூட்டா என்னும் சொல்லக்கூடிய வருடங்களோ 4 வருடங்கள். இப்படி வருடத்தில் 4 வருடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தால் இன்று தினத்தில் இந்த சபையானது யாரால கூடப்பட்டது? சரி, மாரியம்மன், அதாவது அம்பாளாகிய மகமாரி, முகமாரி, கம்பத்து மாரி, கும்பத்து மாரி, பாங்காளி, ஓங்காளி, பத்ரகாளி, உத்திரகாளி, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய 1000 கண்படைத்தால் ஆதி பராசக்தி. அந்த ஆதி பராசக்திக்காக இப்படி எல்லாம் ஆணவப்பவர்களும் பெண்ணா பிறந்த நமது தாய்மார்களும் ஒன்றாக சேர்ந்து வருடம் ஒரு முறை பூச்சூட்டி பொங்கல் வைத்து இப்படி தீப ஒளியும் தெய்வீக சபை அமர வைத்து அம்பாளுக்காக ஒரு நாள் இரவு, அதாவது எதற்காக இந்த கலையானது நடக்கின்றது? இந்த 20 ஆண்டு 12 மாதமும் 360 நாட்களுக்கும் இறங்கி விழாவில் இருப்பதால, அதாவது இந்த பூச்சூட்டி அந்த 15 நாளுக்கு மட்டும் இந்த ஒரு நாள் தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து, அதாவது அம்பாளை குளிப்பதற்காக தாலாட்டு பாடுறது வழக்கம். அதனால இன்று ஒரு இரவு மட்டும் அந்த அம்பாளை தூங்காம நம்ம மகிழ்ச்சி வைக்கிறோம். அதனால இப்படி ஆடுவதும் பாடுவதும் இந்த மண்ணிலே, அதாவது ஆடாத கலைஞர்கள் இல்ல, பார்க்காத கூத்தாடிங்க கூத்து இருக்காது. அப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் இங்கே கால் வைத்த இடம் இது. அப்படிப்பட்ட மகான்கள் இருந்தால் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் எத்தனையோ பேர் உண்டு. நாம் தான் வல்லவன் என்று சொல்லி இந்த சபையிலே நாங்கள் ஓதவில்லை. ஆனால் கற்றது கையளவு, கல்லாதது உலகில் அழகு. உற்றது நாம் ஓதுகிறோம் தவிர முற்றிலும் ஓத முடியாது. ஆனால் கற்றது மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, ஆனால் ஆடுவதும் பாடுவதும் ஒரு சான் அங்கத்திற்காக. உண்மைதான், ஆடுவதும் பாடுவதும் ஒரு சான் அங்கத்திற்காக. இந்த வயிறு நம்பிட்டா எல்லாத்தையும் மறந்துடும். பசி வந்தா எல்லாமே பறந்து போயிடும். இப்படிப்பட்ட அன்னதானம் போதும் என்பது அன்னதானம், போதாது என்பது சுரணதானம். எத்தனை தானத்தில் கொடுத்தாலும் மனுஷருக்கு இந்த ஆசையினுடைய அளவு மட்டும் யாருக்கு அடங்காது. இந்த சாதம் ஒன்று மட்டும்தான் போதும்பா. இதுக்கு மேல தினம் நம்ம கூத்து ஆட முடியாது, ஒரு வேலை வெட்டி செய்ய முடியாது. போது சாமி, இதே எனக்கு ஒண்ணு போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தானம் அன்னதானம் மட்டும்தான். இப்படிப்பட்ட அன்னதானத்தை கொடுத்த நம்ம இந்த ஊர் பொறியாளர்கள் சார்பாக, அதாவது நாடு செழித்து நல்ல மழை பெய்ந்து, ஊரு செழித்து ஒத்த மழை பெய்ந்து, அதாவது ஆண் போன பக்கம் அரசு பெற்று பெண் போன பக்கம் பெத்து பெருகி நோயற்ற வாழ்வும் குறைவற்றம் செல்வமும் கொடுத்து திருப்பதியினுடைய கோபுரம் வளர்வது போல, திருவண்ணாமலை தீபம் எரிவது போல இந்த ஊரும் ஊர் மக்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் எனது கலைக்குழுவின் சார்பாக என் நெஞ்சார்ந்த வழக்கத்தை தெரிவிக்கிறோம். ராமோதே அப்படியாக இருந்தாலும் என்ற தினத்திலே நாம் அம்பாளுக்காக நாம் நடத்தக்கூடிய நாடகம் அர்ஜுன குலபந்தி. அப்படியா? ஆமாங்க. பரவாயில்லையா? கரெக்டா டக்குன்னு சொல்றாங்க. குஸ்கா சாப்பிட்டதுனாலயா? ஆமாங்க. அப்படியா? குஸ்கா வச்சாங்க. சரி, முட்டை வைக்க மைண்ட் கரெக்டா. எப்படா குஸ்கா வைக்க மாட்டறப்பா? மறந்து போய்ட்டாங்க. நீ வேண்டாம்னு சொல்லிருப்ப. சொல்லுங்க. இப்படி, அதாவது
கம்பராமாயணம், மணிமேகலை, சிலப்பதிகாரம், இன்னும் விஷ்ணு புராணம், நாரத புராணம், சிவ புராணம், எத்தனையோ புராணங்களை கற்று உணர்ந்தாலும் இன்ற தினத்திலே நாம் நடத்தக்கூடியது ஸ்ரீ மகாபாரதத்திலே, அதாவது வனப்பகுதி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக வழங்கும் அர்ஜுனன் குறவஞ்சி அப்படி என்னும் நாடகத்தை இன்ற தினத்திலே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த அர்ஜுனன் குறவஞ்சி நாடகத்திலே நான் வேடம் கொண்டு வெளியே வந்ததால் நான் யாரு, என்னுடைய விருத்தாந்தரம் என்ன, என்னை கொண்டு என்னென்ன நடக்க போகின்ற சுடுகாட்டில் இடம் இல்ல. எல்லா மனிதர்களுக்கும் கடைசி ஒரே நிரந்தரமான அந்த ஒரு இடம் தான். ஏன்னா அங்கேயே இடம் இல்லையா, நான் எப்படி சொல்லுங்க அப்படியா? அதனால அதுதான் ஏன் டிக்கெட் அதிகம் தெரியுதா? பூமி பாரம் தாங்க முடியாது, அதிகமா போனதான் நிலநடுக்கம் வருது, கொரோனா வருது, அப்புறம் இந்த ஒமுக்கரம் வருது, அமக்கரம் வருதுலாம் எல்லாம் வந்து ஏன் தெரியுமா? இந்த ஆர்ஜிக்கு உடனே அப்படியே குமி போல எல்லாம் நெல்லு கூட்டா மேல குட்டி எல்லாம் ஜேசி ஒரே இடத்துல போட்டு மூடுறது. ஒண்ணு எப்ப சேர்த்து ஏத்துறதுல தெரியல. அது எல்லாம் அவர் இறைவனுடைய செயல். ஆமா, ஆண்டு பொழைத்தாலும் ஆண்டு போறது ஒரு நாள் நிச்சயம். கண்டிப்பாங்க ஐயா. ஆமா சொல்லுங்க. அதனால ஆடுவதும் பாடுவதும் ஒரு சாணத்தை அங்கத்திற்காக இருந்தாலும் நம்ம ஆடுறவங்கள பெருசு கிடையாது. நம்ம ஒரு சித்தங்கார வகுப்புக்காக ஆடுறோம். சரி, ஆனால் 1000 விட்ட புண்ணியமார்களை நம்மளை கண்டு கலைக்கு இன்னைக்கு வெடிவேல இப்படி உட்கார்ந்துருக்காங்க. சரி, அதுவே நாம் செஞ்ச புண்ணியமாக இருக்கணும். அதனால எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தா இவர் வந்து உட்கார்ந்து இருப்பாரா? இல்லங்க. உன்னை பாக்குறதுக்காக இல்ல. 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து நீ உட்காருவாங்களா? இல்லங்க, உட்கார மாட்டாங்க. ஏன் என்று சொன்னா இந்த மகாபாரத வலிமை எப்படி, இந்த கதை எப்படியாவது கட்டு பார்க்கணும். வெடிவேலு காத்தால் ஒரு மோசம் கிடைக்கும்பதற்காக எல்லா புண்ணியமானங்களும் பார்ப்பது, அது ஆடுறதுக்காக நாம் செஞ்ச புண்ணியமாக இருக்கணும். ஆனா இருந்தாலும் தெரிஞ்சது ஏட்டிலே உள்ளது எங்களால் முடித்து ஆசைப்படுகின்றோம். எங்களாலவோ எங்க நாகோடு எந்த ஒரு பிள்ளை இருந்த பொழுதிலும் தங்கள் வீட்டிலே ஒரு பிள்ளை தவறு செய்து விட்டால் எவ்வாறு மன்னிக்கிறார்களோ அவரது பாதம் கொண்ட பாதத்தை என் திறமீது கொண்டு என் மனமார்ந்த வழக்கை தெரியும். ராமோஜெயம். நான் யார் என்பதை தெரிவிக்கிறேன். அப்படியே ராஜாதிராஜன் ராஜமார்தாண்டன் இதெல்லாம் நினைக்கிறேன். எங்கடா பேசக்கூடாது. சரிங்க ஐயா. இல்லையா? மாட்டு தாண்டாத சொல்லு. மாடு தாண்டாலாம் இல்ல. அதான் நாளைக்கு நேற்று ஆடுறோம். நேற்று வச்சுட்டியா எந்த சமாச்சாரத்தையும் பண்ணலாம். கண்டிப்பா இன்னைக்கெல்லாம் எந்த சமாச்சாரம் பண்ணக்கூடாது. இல்லைங்க இல்லையா? சரி, எத்தனையோ கட்டுன கணவன் இங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அதாவது ராஜகுலத்திலே பிறந்த என்னுடைய பெயரோ அதாவது சந்திரன் முதல் சாரங்கன் வரை 48 தலைமுறையாக இருந்தாலும் இந்த சந்திர குலத்திலே உதித்த ஆனால்
என்னுடைய பெயரோ தர்மராஜன் என்று அறிந்தாயா? தாரா புகழ் பெற்ற தர்மர். உண்மைதான். சரிங்க ஐயா, அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயரோ தாரார் புகழ் படைத்த தர்மராஜனாக இருந்தாலும் நான் எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன்? எப்படிங்க? எக்குலத்திலே சேர்ந்தவன். என்ன குலம்? ஆனால் என்னோடு கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேருங்க? ஒவ்வொன்றாக சொல்கிறேன். அந்த குருநாடு குருகலமா என்ன சொன்னீங்க? தண்ணி இப்ப இருக்கும் போதே 6 சொம்பு குடிச்சுட்டேன். உனக்கு 2 குடம் தண்ணி வர மாட்டேங்குது. ஆமா, தண்ணி தேய்ச்சி நான் என்ன மட்டும் சரி தண்ணி கூட கொஞ்சம் கண்டிப்பா மேட்டூர் பக்கத்தில் இருக்கு. சரிங்க ஐயா. குருநாடு குருவலம் குந்து மக்கள் 5 அரச மன்னர்கள் பிறந்தோம். 5 பேர். உண்மைதான். யார் யாருங்க? நாங்க பருவான சந்தர்ப்பம் சந்திரகுலம் பாண்டரச மன்னர்கள் 5 பேர்கள் பிறந்தோம். 5 பேர். உண்மைதான். சரிங்க. பாண்டவர்கள் 5 அரச மன்னர்களாக இருந்தாலும் இருந்து போதும். என் தாயுடன் பிறந்தவர்கள் யாருங்க? எனக்கு தாய்மார்களோ 2. 2 யார் யாருங்க ஐயா? சொல்றேன். சரி. என் தந்தையாரோ பாண்டுபுத்திர மகாராஜன். சரிங்க. என் தாயாரோ குந்தி மந்தாரா என்று சொல்லலாம். ஆமா, பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் சரி அக்கா தங்க இருவராணிய குந்தி மந்தாரையும் இருவரும் திருமணம் செய்து சரி நாங்கள் சரியாக பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் பிறந்தோம். 5 பேர். உண்மைதான். சரி. யார் யார் பிறந்தாங்க? ஐயா. என் முதல் தாயானவள் குந்தி தேவிக்காக சரி. தாரார் புகழ் படைத்த தர்மராஜன் முதலிலே நான் பிறந்தேன். தாங்கள் பிறந்தீங்க. உண்மைதான். சரி. இரண்டாவதாக 1000 கஜம் வேலை படைத்த ஆனபலம் படைத்த என்னுடைய தம்பியாக மதகிரி பீமசேனன் பிறந்தார். மதகிரி பீமன். உண்மைதான். சரிங்க. மூன்றாவதாக வில்லுக்கெல்லாம் அதிபதியாக விஜயன் என்று விஜயன் பிறந்தார். சரி. உண்மைதான். ஆமாங்க. அர்ஜுன மகாராஜன் பிறந்தார். இப்படி தர்மர் பீமன் அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய என் முதல் தாயாய குங்குமாதேவிக்கு நாங்கள் 3 பிள்ளைகளாக பிறந்தோம். 3 பேர். என் அதாவது சிறிய தாயாக மந்தார தேவிக்காக சரி. அங்கே மாடுறாங்க. சாமி கொஞ்ச நேரம் சுமார் முடிச்சு வேலையை உள்ள போயிடுவோம். ஏன்னா உங்களுக்காக நான் மூச்சு தம் கட்டி பேசிட்டு இருக்கோம்ல. சரிங்க. ஏய் இப்போ
இப்படி இன்னதாய் ஸ்ரீ தாயக மந்தார தேவிக்காக 2 பிள்ளைகள் யார் யார் பிறந்தார்? ஏன் தம்பிமார்களாகிய நகுலன் சகாதேவன் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரத்திலே வல்லமம் படைத்தவன். ஆனால் நகுலன் சகாதேவன் என்று 2 பிள்ளைகளாக பிறந்து, ஆனால் ஒரு தாய் பிள்ளை 2 தாய் பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு தாய் பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றாக இருந்தோம். ஆனால் இப்படி 5 அரசு பிள்ளைகளும் பிறந்து, அதாவது என்ன சிறங்கி வனத்தினிலே அதனால பாண்டவர்கள் நாங்களும் பஞ்ச பாண்டவர்கள் 5 அரசு பிள்ளைகள் பிறந்தோம். அப்படிப்பட்ட இருந்தாலும் சரியாக என் தந்தையாருடன் பிறந்தவர்கள் எத்தனை பேரு? சரியாக 3 ஆண்டு நம்பிகள் பிறந்தார்கள். யார் யாரு? என் பெரிய பேராகிய திருவநாட்டிய மன்னனும், என் அப்பாராகிய பாண்டுபுத்திர மகாராஜனும், இப்படி என் சித்தப்பாராகிய விதுர மகாராஜனும், இப்படி 5 அரசு மன்னர்கள் 3 அரசு மன்னர்கள் பிறந்தார். இப்படி 3 அரசு மன்னர்கள் பிறந்து கௌரவர்கள் சரியாக 100 பிள்ளைகளாக பிறந்தார்கள். 100 பிள்ளைகளாக பிறந்தார்கள். நாங்களோ பஞ்ச பாண்டவர்கள் 5 அரசு மன்னர்கள் பிறந்தோம். அப்படி 5 அரசு மன்னர்கள் பிறந்து சரியாக மொத்தமா சேர்ந்தா இந்த அசனாபுரத்திலே 105 பிள்ளைகளாக ஒன்றாக சேர்ந்து என்ன செய்தார்கள்? காலையில எழுந்துவது, காலை கடனை முடித்துவிட்டு ஆனால் எங்கே செல்வது? பள்ளிக்கு செல்வது, பாடங்களை படிப்பது. அப்புறமே அங்கே முடித்து விட்டால் பள்ளியிலே சென்ற போது பாடங்களை கற்று வந்தது முதல் மாணவனாக திளங்குகிறார் பாண்டவர் பிள்ளைகள். ஆனால் விளையாட்டுக்கு சென்றோம். விளையாட்டு மல்யுத்தம், கதா யுத்தம், இப்படி கதா யுத்தம், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இப்படி எல்லாம் பல விளையாட்டுகளை கண்டென்றால் இந்த 5 அரசு பிள்ளைகளே முதல் மாணவராக வந்தார்கள். ஆனால் 10ஆம் துரியோதனன் சின்னம் சிறவையிலே நம்மளே பிறந்தவர்கள் 100 பேர். ஆனா கௌரவர்கள் சரியா 100 பேர் பிறந்திருக்கிறோம். பாண்டவர்களும் 5 அரசு பிள்ளைகள் பிறந்தாங்க. என்னடா பள்ளிக்கூடத்துல போனா நல்லா படிக்கிறாங்க, விளையாட்டுக்கு போனாலும் நல்லா விளையாடுறாங்க, நம்ம 100 பேருமே அண்ணன் தம்பி 3 பேருக்கு ஒண்ணு சரி முடியலையே அப்படி என்று சொல்லி என்ன நினைத்தான் தெரியுமா? ஏன் போட்டிக்காரர் பாட்டு எடுக்க போறாரு? இன்னும் சிறு வயதிலே 106 கௌரவர்களோ சரியாக 100 பிள்ளைகளாக பிறந்தார்கள். உண்மைதான். நாங்களோ சரியாக 5 அரசு மன்னர்கள் பிறந்தோம். நீங்க 5 பேர். ஆமா. அவங்க 100 பேர். ஆனா சரி இப்படி 100 அரசு மன்னர் 5 அரசு மன்னர்கள் பிறந்ததற்காக ஆமா. ஆனால் என் தாயும் தந்தையும் கூட சரி பிள்ளை பிறந்த சிறங்கி வனம் என்று சொல்லக்கூடிய சிறங்கி வனத்திலே அதாவது
என் தந்தையாருக்கு வேட்டையாடுவது என்றால் ரொம்ப பிடிக்கும். வேட்டை உண்மைதான். சரி வேட்டையாடும் என்று சிறங்கி வனத்திலே என் தந்தையார் என்று சென்று ஆமா விளையாட போனார். சரிங்க அதாவது ஐயா என்ன செய்தாரு? எப்படி மான் வேட்டை மது வேட்டை என்று சொல்லக்கூடிய சிங்கம் யானைப்புலி என்று சொல்லி விளையாடுவேன் என்று சிறங்கி மனம் என்று சொல்லக்கூடிய என் அக்காதகை இருவரும் திருமணம் செய்துவிட்டு சரி இருவரும் அரண்மனையை விட்டு வந்து என் தந்தையார் வேட்டைக்கு சென்றார். அங்கே மானும் மயிலும் குதித்து விளையாடுவதை பார்த்து சரி என் தந்தையார் அப்படி சொன்னா விளையாடி கொண்டிருக்கும் வேளையிலே அங்கே ஆனவர் என்ன சொன்னார்? ஜமதக்கனி முனிவரும் அதே அமந்தனையும் என்று சொல்லக்கூடிய இருவரும் ரிஷிகளானவர் என்று சொன்னார். ஆனால் அங்கே சிறங்கி வனத்திலே விளையாடி கொண்டிருந்தார்கள். உண்மைதான் அப்படி விளையாடி கொண்ட வேளையிலே அதாவது ஜமதக்கனி முனிவரானவர் கேட்டார், இந்த இரவு நேரத்திலே அதாவது நாம் விளையாடு பொழுதிலே அவருக்கு காம பசி ஆகிவிட்டது. ஓ காம பசி ஆமா சரி அதற்கு ஜமதக்கனி முனிவர் செய்தார். ஆமாங்க அம்மா இரவும் பகலும் என்று சொல்லி இரவாக அது எதுக்கு ஆண்டவன் நமக்காக படைத்தது? சரி பகலிலே ஒரு ஆணும் பொண்ணும் அதாவது உறவாடக்கூடாது. ஆமா அதில் பாவத்தில் பாவம் பெரிய பாவம். கண்டிப்பா அதனால இந்த பகலிலே இந்த காமத்தை தணிப்பதற்காக சரி என்ன செய்தார்? இந்த பக்கத்தில் இருந்தா எப்படி நாம மனிதனாக உறவாடக்கூடாது தப்பு. அதனால இந்த சிறங்கி வழக்கு நாம என்ன செய்தார் என்று சொல்லி அதிக காமம் படித்த மிருகங்களாகிய அதாவது கவரிமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மானுக்கு சரி புள்ளிமானுக்கு மட்டும்தான் அதாவது காம பசி அதிகம். அப்படிப்பட்ட காம அதாவது ஜமந்த முனிவரும் என்ன செய்தார்? ஆண்மானாகவும் பெண்மானாக இருவரும் சேர்ந்து அதாவது புனர்பணிந்து விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது என் தந்தையாராகிய வேட்டைக்கு சென்றார். வேட்டைக்கு சென்றவர்கள் வந்து அது அமர்ந்த முனிவர் என்று சொல்லி என் தந்தையாருக்கு தெரியாது. அதனால அங்கே விளையாடி கொண்டிருக்கிறது மான்தானே அப்படி என்று சொல்லி என் தந்தையார் வேட்டையாடும் வேகத்திலே அதாவது கதா எழுதி அன்பை எடுத்து ஆணி போட்டு அப்படி என்று எகிதார் அன்பை எகித பொழுதிலே அந்த வானமானது சொல்லி அந்த ஆண்மலை பட்ட பெண்மான பட்ட வேளையிலே அம்மா என்று ஒரு அருள அம்மா என்று ஒரு ஆரான சத்தம் வந்தது. என் தந்தையார் ஐயோ என்று சொல்லி அதிரார். என்னவென்ற தெரியலே நான் ஏதோ வானத்தை பரியோகம் செய்கிறது உண்மைதான் ஒரு மான் மீது. சரி அந்த மானானது அம்மா என்று அழுது கேட்கிறது. அப்படின்னா திடீரென்று ஓடி போய் அருகிலே பார்த்தால் அது வானாக இருந்தது. அந்த சமுந்த முனிவர் சுயரமாகி ஆணும் பெண்ணாக இருவரும் இருந்தார். ஆனால் அப்பொழுது கமலக்குடி மனிதர் பார்த்தார். எப்படி? அடே பாண்டிராஜா, நான் ஒரு அமர்ந்த முனிவர் என்று சொல்லி பாராமல் அதாவது இந்த காமப்பதிய ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் வேலையில சரி இப்படி என்னக்குள்ள தெளிதாய படுபாவை சண்டாளா அப்படி என்று சொல்லி அழுது புலம்பினார். அழுது புலம்புகிறே ஐயா, நான் வேணுமென்று நான் செய்யவில்லை. உங்களுக்கு நான் பார்த்தது எனக்கு மாயதான் தெரிஞ்சதா தவிர நாங்கள் என்று எனக்கு தெரியாது சாமி. அதனால நான் வேட்டையாடும் வேகத்தினிலே இருந்து நான் நம்ப விட்டு விட்டேன். என்னை மன்னித்து விடுங்களேன் என்று சொன்னார். அடே பாண்டுபுத்ரா, ஆனால் ஆணும் பொண்ணும் சேரும் வேலையிலே எப்படி நீ நம்ப எய்து என்னை கொன்றாயோ, அதனால இன்று முதல் உனக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறேன். என்றைக்காவது நீ ஏதாவது காமபசியாகி உன் மனைவியிடத்திலே ஒன்றாக சேர்ந்தால் உன் தலையானது 1000 சுக்குகளாக வெடிக்கும். அப்பொழுது என் தந்தையாரானவர் அழுது குழம்பு கொண்டு ஆமா ஒருத்திக்கு இருவராக அக்கால தங்கை இருவரும் திருமணம் செய்து கொண்டிருந்தோம். ஆனா அதனால அப்ப பிள்ளைகளா நாங்கள் பிறக்கவே இல்லை. அப்படிப்பட்ட வேலையில இருந்தபோது என் தந்தையார் அழுது புலம்பிக் கொண்டு என் தாயிடத்திலே சொன்னார். எப்படிங்க? ஆனால் சாமி மன்னா, இப்படிதான் சாபம் பெற்று வந்து விட்டீர்கள் அம்மா. இப்படி வேலை காட்டுக்கு சென்ற வேலையில இந்த விரோதம் நடந்தது என்று சொல்லி என் தந்தையார் விளக்க என் தாயாரான சாமி அப்படி எல்லாம் வேலை செய்து கொண்டு கவலைப்படாதீர்கள் அப்படி என்று சொல்லி நான் சின்ன அதாவது 5 பருவத்தில் அறியாத குழந்தையினாலே நூறுவாசம் அனைவரிடத்திலே நான் பணிவிருந்து அவரிடத்திலே நான் வேண்டுகிற வரம் பெற்று 5 வரங்களை பெற்றிருக்கின்றோம். எப்படி? அந்த மந்திரத்தை வைத்து நாம குலவிருத்தியை பூர்த்தி செய்யலாம் அப்படி என்று சொல்லி அந்த மந்திரத்தை வைத்து 5 மந்திரத்திலும் 5 ராஜாக்கள் நாங்கள் பிறந்தோம். ஆனால் அதனால நாங்கெல்லாம் தேவரிசியா, அதனால பார்த்து பயமா இருக்கணும். எங்க தண்ணி வச்சிருக்கியா? எனக்கு என்ன குழந்தை வச்சிருக்கியா? தண்ணி குடிக்காதாயா? பொறுமையா குடி. இப்படிப்பட்ட இந்த சாபத்தில் இருந்தனால என் தந்தையாரானவளே நாளாடு காலமாக இருந்து என் தாயிடத்திலே புலர் செயலாக இருந்தார். ஆனால் ஒரு நாள் ஒரு தினத்திலே என் சிறிய தாயாகிய மந்தார தேவியானவள் அதாவது அக்னி நிலத்திலே கொண்டு போய் அதாவது நீதிக்க செல்லும் பொழுது அதாவது மழையும் காற்றிலே நனைந்து என் தாயானவள் அதாவது நனைந்த உடல்நிலையிலே ஒரு வெள்ளை புடவை நல்ல நனைந்த உடல்நிலை தாயார் என் வீட்டிலே இருந்தார். அதனால ஒரு பொம்பளை ஈர துணியோட பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்?
எப்படா இருக்கும் பாத்துருக்கீங்க இல்லையா? பொம்பளை ஏறெடுத்தே பாக்குறது இல்லைங்க. ஏப்பா நீங்க தானே பாத்துருப்பீங்க. பொம்பளை ஷோ கேக்குதா? பொம்பளை ஷோக்கு இப்படிப்பட்ட நலந்த ஆடையிலே பார்த்து என் தந்தையாருக்கு காம பசியான அதிகமாகிவிட்டது. என் தாயுடைய தன்னை மறந்து தாயை உடலிலே பார்த்த உடனே தன்னை மறந்து அதாவது தூர்வாசனுடைய கொடுத்த சாபத்தையும் மறந்து சரி உடனே என் தாயிடத்திலே அருகிலே சென்று ஓடி போய் கட்டி அழைத்தானா. அங்கதான் நடந்தது ஒரு வீரம். எப்படிங்க என்ன நடந்தது தெரியுமா? அந்த சாபமானது படிக்கும் வேளையில் என் தந்தையாருடைய சிரமானது 1000 சுக்குகளாக வெடித்ததடா. இப்படி என் தாயிடத்திலே இருந்த போதிலே சரி ஆனால் ஓடினால் என் சிறிய தாவியாக என் பெரிய தாயிடத்திலே ஓடுறாங்க. அம்மா நான் ஒண்ணு இந்த பாவத்துக்கு நான் ஆளாகல இல்ல. ஆனா இருந்தாலும் நலந்த உடல்நிலையிலே இருந்து நான் கணவரை பார்க்காமல் இருந்து விட்டேன். ஆனா நலந்த உடல்நிலையிலே கணவராகிய கணவர் வந்து பார்க்க தன்னை மறந்த என் நிலையில் இருந்தது உண்மைதான். இருந்தால் என் கணவராகிய தலையானது 1000 சுக்குகளாக வெடித்து விட்டது அக்கா என்று சொல்லி அழுதார். அதனால படுபாவி சண்டாளியை ஒருவருக்கு இருவர் ஒருவரை திருமணம் செய்து கட்டிய மனைவி இப்படி கொன்று விட்டேன் சொல்லி இருவரும் மாறி மாறி அழுதார். தெரிந்து நடந்ததோ தெரியாமல் நடந்ததோ தந்தையாருடைய சாவுக்கு நான் காரணமாகி விட்டேன். அதனால இருந்து ஒரு பொழுதும் நான் இனிமேல் வாழ்ந்து என்ன புண்ணியமா செய்ய போகிறேன் அப்படி என்று சொல்லி ஆனால் இந்த பாவ பணியை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் நானும் மாண்டு வடியதான் வேண்டும். அதனால உடனடியாக என் சிறிய தாய் என்ன செய்தார்? பண்டு புத்திரனை சந்தனம் தபாதி கட்டைகள் தகனம் செய்யும் பொழுது உடனடியாக உடற்கட்டை ஏறினாள் என் தாய். இப்படி இருக்க வேலையிலே ஆனால் இப்படி ஒவ்வொன்றாக இருந்து இருந்தாலும் அந்த 5 பிள்ளைகளும் சிறந்த மனத்திலே இருந்து சென்று உடனே என் தாயானவள் அதாவது அசனாபுரத்தை கலந்து வந்தார். அசனாபுரத்தை கலந்து 100 பேரும் அதாவது 5 பேரும் 105 பேர்களும் சொல்லுங்க 105 பிள்ளைகளும் விளையாடி கொண்டிருந்தோம். இப்படி படுமாவி சண்டாளன் துரியோதனன் செய்த வேலைகளை என்ன செய்தால் போகும் வழியிலே பொய்களிலே வெட்டி வைப்பது, நடக்கும் பாதையிலே நச்சுமுலை நட்டு வைப்பது, படுக்கும் பாய்களிலே பாம்புகளை விட்டுவது, ஆனால் உண்ணும் அமிர்தத்திலே நஞ்சமரம் எத்தனையோ வஞ்சங்களை எல்லாம் சொல்லி ஏட்டு கடங்காத வஞ்சனைகளாக செய்து கொல்ல நினைத்தான் கொடும்பாவி வஞ்சகன் படும்பாவி சண்டாளன் துரியோதனன். அத்தனையும் நாம் தப்பி பிழைத்தோம். என் தாயோட பிறந்த என் தாய்மாவனுடைய கிருபையால் நாங்கள் தப்பி பிழைத்தோம். அதனால் என் தாயானவள் அன்று நாள் முதல் இன்று நாள் வரை ஆண்டவர்களோ சரியாக 5 அரசமர்கள் பிறந்தார்கள், கௌரவர்களோ சரியாக 100 பிள்ளைகள் பிறந்தார்கள். அண்ணா சரி
இந்த 100 பிள்ளைகளுக்கும் இந்த பாண்டவர் 5 பிள்ளைகளுக்கும் அவருக்கு கௌரவர்களோ 100 பேர் இருக்காங்க, இவர்களோ 5 பேர் இருக்காங்க. இவர்களால ஏதாவது ஒரு நாளைக்கு கஷ்டம் வந்துருமோ என்று சொல்லி அன்றைக்கே என் தாய் மனதிலே ஒரு அச்சம் பட்டு என் தாயிடத்திலே தன் தம்பி அதாவது பரந்தாமன் இடத்துல கேட்கிறாங்க. அதனால இந்த 100 பிள்ளைகளோட என் பிள்ளைகளுக்கு 5 பிள்ளைக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது, உண்மைதான் அப்படி என்று சொல்லி அண்ணா இந்த பஞ்ச பாண்டவர்களை காக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு சத்தியம் உண்டு அப்படி என்று கேட்கிறார். ஆனா கூட பிறந்தவளாச்சு, ஆனா அதுதான் அந்த கூட பிறந்த ரத்த பாசங்கிறது. ரத்த பாசம் ரத்த பாசம் இதெல்லாம் இருக்குதா, கொஞ்சமாவது இருக்குதா இல்லையா? இல்ல உங்களுக்கு இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா சொல்லாதுங்க. அப்படியா? உனக்கு இல்ல, எனக்கு இல்ல. அதுதான் அன்று நாள் முதல் இன்று நாள் அதாவது பிறந்தவளுக்கு ஏதாவது துடிக்கிறது, நம்ம பிறப்புக்கு ஏதாவது துடிக்கிறது துடிக்கும். அதனால அப்படிப்பட்ட நான் கேட்டதுனால பிறந்தா மனுஷனே அம்மா ஏதோ பொட்டவளை கூட பிறந்துட்டேன், இது கூட நான் செய்ய மாட்டேன் செய்கிறேன் சொல்லி ஒரு என் தாயிடத்திலே ஒரு சத்தியம் செய்தார். எது வந்தாலும் மழை போல் வந்தாலும் பனி போல நிற்கும் உன் பிள்ளைகள் 5 பேர்த்த உள்ளங்கையிலே நெல்லிக்கடை வைத்தால் உருக்குமாங்காமல் போவது போல இந்த 5 பஞ்ச பாண்டவர்களை காக்கிறேன் என்று சொல்லி அதாவது என் தாயுடன் பிறந்த தாய்வான் ஆதி பரந்தாமன் ஒரு சத்தியம் செய்தார். எப்படிங்க? அதுதான் 5 பேர்த்து நான் காக்கிறேன் என்று சொல்லி என் தாயிடத்திலே சத்தியம் செஞ்சுட்டாங்க. அதனால அன்று நாள் முதல் இன்று நாள் வரை துரியோதனன் எத்தனை வஞ்சகம் செய்தாலும் இருந்தாலும் அழைத்தும் என்னை கட்டி காப்பாத வேலை அது மட்டுமா செய்துவிட்டு எனக்கு பஞ்சாயத்து எப்படி அது கொள்வதற்காக என்னை பாரா சபைகளை கூட்டி கொண்டுவது விளையாட்டுக்கு ஒரு விளையாடுவது போல பகையாடுவது போல ஆடி அதாவது 10 நாள் பகையாடினால் சூது நாள் சொக்கட்டன் ஆடி நாடு நகரம் அவிழ்ந்து செங்கோல் அனைத்தும் இழந்தோம் அண்ணா வைத்து தோற்றது போல என் மனைவியை வைத்து நான் தோற்றுவிட்டேன்.